குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். யோ மேடம். இவனே எதுக்குள்ள போட்டிருக்கீங்க? மேடம் டிபார்ட்மெண்ட் பேரை யூஸ் பண்ணி தாய் மூகாம்பிகை காலேஜில் பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காரு. அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால ஐயா தான் பனிஷ்மெண்ட் கொடுத்து உள்ள போட்டிருக்காரு மேடம். என்னையா பெரிய டிபார்ட்மெண்ட் பேரு என்ன திறந்து விடியா? ஓகே மேடம். வேணாம் மேடம், சித்தப்பாக்கு தெரிஞ்சா திட்டுவார். நீ சும்மாரு, திறந்து விடு. என்னாச்சு? அது வந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறல. ஆக சுத்தி வளைச்சு பார்த்தா இது ஒரு காதல் பிரச்சனை. சரி உட்கார். அப்புறம் ஏன் உன் சித்தப்பன் கோவப்பட மாட்டான்? மேடம், என்ன எங்க சித்தப்பா வாவேன் பேசுறீங்க? அவனை நான் கந்தசாமி தான் கூப்பிடுவேன் தெரியுமா? கந்தசாமியா? கந்தசாமி தானே அவன் பேரு. பிறகு என்ன, உட்காரு உட்கார். அடடா. மேடம் கொஞ்சம் மரியாதை பேசுறீங்களா? இதோ பாருங்க, நான் பிறந்ததுல இருந்து எங்க சித்தப்பாவை சிங்கம்பா சிங்கம்பான்னு சொல்லி வளர்த்திருக்காங்க தெரியுமா? அப்படியாப்பா? அப்படிப்பட்ட சிங்கப்பா ஏன்பா இப்படி மீசை இல்லாம திரியறாரேன்னு உங்க குடும்பத்துல ஒருத்தராவது கேட்டீங்களாப்பா? ஆமால. ஏன்? நியாயமா நான் தான் உனக்கு சித்தியா வந்திருக்கணும். உண்மையாவா? சத்தியமா. புரியலையே. நல்லா புரியற மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு, கேக்குறியா? ஃபிளாஷ்பேக்கா? 1982 கோயம்புத்தூர் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ். நானும் கந்தசாமியும் ஆத்திரி. அப்பா ஏய், கரெக்டா இறங்கிருக்கோமா? காவலர் பரிசு பள்ளி சரியா இருக்கு. யார்? ஓ காட். வாடி. ஸ்டாப். எதுக்கு நிறுத்தின? இல்ல, ஃபிளாஷ்பேக்ல எங்க சித்தப்பா கொஞ்சம் ஓல்டா தெரியறாரே. இப்ப இருக்கிற சித்தப்பாவுக்கு அப்படியே டாப்பா வச்சு பார்த்தா அப்படித்தான் தெரியும். ஒன்லி ஃபிளாஷ்பேக்க மட்டும் ஃபாலோ பண்ணு. என்ன? யார் நீ? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? நீங்க தான ஃபிளாஷ்பேக்க ஃபாலோ பண்ண சொன்னீங்க. அங்க இருந்து ஃபாலோ பண்ண சொன்னேன். இங்க யார் வர சொன்னது? ஓகே ஓகே. ஹாய் மச்சான். பாரதி ராஜாவா? ஏய் மச்சான். என்னடா நேத்து நைட் ஆளைய காணோம்? படத்துக்கு போயிருந்தேன்டா. அப்படியா? என்ன படம்? பயணங்கள் முடிவதில்லை. ஓ, படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடா. யாரா டைரக்டர்? ஆர் சுந்தரராஜன், ஒரு புது பையன். முதல் படம் மாதிரியே தெரியலடா, நல்லா பண்ணிருக்கான். நீ வேணா பாரு, ஃபியூச்சர்ல பெரிய டைரக்டர் வருவான். ஓ, அப்படியா? மச்சான் கண்டிப்பா பார்க்கணும். ஆள் வருது பாருடா. ஏய் அப்புறம் டேய் அத பாரு. இப்ப பாரு. ஏய் மச்சான், சிச்சி வாள பாருடி. இன்னைக்கு நான் பயணங்கள் முடிவதில்லை படத்துக்கு போறேன். உன்னதான் என்னடி வரையாடா? இருந்தாலும் ரொம்ப ஓவடி வாளு. ஏய் சிச்சி ஒட்டுறி, நல்ல பையன்டி அவன். என்ன நல்ல பையன்? ஏய் ஒட்டுறேன்னு சொன்னா ஒட்டுறேன், அவ்வளவுதான். ஏய் சொல்றா மச்சான். வரியாடா? ஏய் மச்சான் என்ன மிஸ்டர்? சீக்கிரம் வாடி சொல்லுடா. ஓவர்டி. ஏய் மச்சான், ஏய் மச்சான். வாடி. பயணங்கள் முடிவதில்லை படத்துக்கு போலாமான்னு கேட்டேன். சொல்லு மச்சான். ஏய் மச்சான், ஏய் மச்சான். நாட்டி பாயா இருக்கா? அப்பதான் போலீஸ் ட்ரைனிங் ஆரம்பிச்ச காலம். நாங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட காலமும் அதுதான். இந்தா. ஐயோ, எனக்கு பண்ண பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுதான் விலை கம்மியா இருந்துச்சு. இப்பதான் இதோட உண்மையான விலை தெரியுது. வேலங்கீரம் தமிழ்நாடு போலீஸ். டப்பா, உலகத்திலே தமிழ்நாடு போலீஸுக்கு 2வது இடம் தெரியுமா? நீங்க 2 பேர் இல்லனா தமிழ்நாடு போலீஸ் முதல்ல எடுத்து வந்திருப்போம், அது தெரியுமா? சரி சரி. அந்த சிங்கம் மீச எடுத்த கதையை இன்னும் சொல்லவே இல்லையே. அடுத்த சீனே அதான். அதுக்குள்ள நீ அவசரப்பட்டே பாரு. கந்தசாமி ஒரு நாள் இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். ஐயோ, என்ன பரிசா கொடுக்கறதுன்னு தெரியலையே. ஒரு கிஸ் கொடுக்கலாமே? நான் மாட்டேன். ஐயோ, அப்போ நான் கொடுக்கட்டுமா? இப்பவாவது புத்தி வந்துச்சே.
அப்போ உனக்கு ஓகே என்ஜாய். என்னாச்சு? மீச குத்துது எனக்கு பிடிக்கல. என் மீச உனக்கு பிடிக்கல? ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். ஐயோ, என்ன இது? ரத்தத்தோட சேர்ந்துடுச்சு. நிறுத்துங்க. பாட்ட கீட்ட போட்டுறாதீங்க. ஏன்? நாங்க பாடினாலே எந்திரிச்சு ஓடிடுறாங்க. நீங்க பாடினீங்கன்னா சரி விடு, உங்களுக்கெல்லாம் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். பட் நல்ல சாங் தெரியுமா? அப்படியா? வேணா உன் சித்தப்பட போய் கேள. கேக்குறேன். சாரி சித்தப்பா காகா பயப்படாத, நம்ம சித்தப்பு பாருமா. ஏய், டேய், டேய். அன்பு, என்னடா இதெல்லாம்? காக்கா ராஸ்கல். ஹலோ. இனிமே இத என் காதல் சின்னம்மா வளர்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சித்தப்பா காக்கா காக்கா உனக்கு ஒரு கதை தெரியுமா? இது ஒண்ணு வட சுட்ட கதை இல்ல காக்கா, பாலம் 2 இதயங்களின் கதை. நீ கூட இன்ட்ரெஸ்ட் ஆயிட்ட. கமலா கமலான்னு ஒரு அழகான கான்ஸ்டபிள், கந்தசாமின்னு ஒரு சுமாரான இன்ஸ்பெக்டர். டேய், என்னடா உளறற? ஏன் காக்கா மீசை எடுத்த? கமலா என்ன சொன்னா? என்னத்த சொல்லுவா? சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டா. டேய், கமலாவை மரியாதையா பேசுறா. இதுலயே தெரியுதே உன் லட்சணம். அன்பு, என்னைக்கு உன் சித்திய தொட்டு தாலி கட்டினனோ அன்னைக்கே நான் கமலாவை மறந்துட்டேன். போய் சொல்றீங்க. அப்ப ஏன் பெத்த புள்ளைக்கு கமலா கண்ணன் பேர் வச்சீங்க? டேய், கமலக்கண்ணன்ங்கிறது ஆம்பளை பையன் பேர் தானே? ஃப்ரண்ட்ல கமலான்னு வருதே, பேக்ல கண்ணன் வருதே. கமலா கண்ணனுக்கு பதிலா கனல் கண்ணன் பேர் வச்சிருந்தா பையன் ஆக்ஷன்ல வந்திருப்பான்ல, அவனை வச்சு காமெடி பண்ணிருக்கீங்க. என்னங்க என்னங்க அங்க சத்தம்? விஜய், விஜய். ஒண்ணுல விஜய், நீ தூங்கு, தூங்கு. தூங்கிடியா காக்கா? டேய் அன்பு, அன்பு, இப்ப என் மனசுல கமலா கிடையாதுடா. செத்தப்பு போட்டார கடை போடாத. உங்க மனசுல இன்னைக்கு 7 மணி வரைக்கும் கமலா இருந்ததுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. என்னடா சொல்ற? டியூட்டி முடிஞ்சு வரும்போது முக்கத்து பழக்கடையில கமலா ஆரஞ்சு 5 வாங்கியிருக்க, அதுல 3 தனியா நின்னு தின்னு இருக்க. அது வந்து அது கூட பரவாயில்ல. கமலால ஆரஞ்சு வரும்போது ஏன் கமலால ஆப்பிள் வரக்கூடாது, கமலால கொய்யா வரக்கூடாதுன்னு கடைக்காரனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிருக்க. இதுல சித்தப்பா இல்ல சிங்கம்பான்னு பில்டப் வேற. காக்கா, உன்னை கொல்ல போறேன். I like you. காக்கா, உன்னை எவன் கருப்புன்னு சொன்னது? நாளையில இருந்து உனக்கு நான் வைன ஊத்தி உன்னை நான் சிவப்பு ஆக்கம். குட் மார்னிங் மேடம். மேடம் குட் மார்னிங். மேடம் குட் மார்னிங். சித்தி தங்கம், என்னடி தங்கம் நல்லா இருக்கியா? என்ன இப்படி கருத்து போயிட்ட? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. ஏதோ நேத்து வரைக்கும் நான் ரோஸ் கலர்ல இருந்த மாதிரி. சரி, அதை விடு. பிளாஷ்பேக்க கேட்டு சித்தப்பா என்ன சொன்னாரு? எனக்கு ஒண்ணு இல்ல. இதெல்லாம் ஏன் சொன்னேன்னு உங்களை திட்டுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. கந்தசாமி என்ன திட்டுவானா? கொஞ்சம் அதட்டு அவன் அழுதுடுவான் தெரியுமா? உண்மையாவா சித்தி? வந்துட்டா அப்படி உள்ள போய் வேடிக்கை பாரு. போ போ போ. மார்னிங் சார். என்ன என்ன ப்ராப்ளம்? வேர் இஸ் தி போலீஸ்? யாரையுமே காணோம் சார். மெயின் கார்ட் ஸ்டேஷன்ல டெரரிஸ்ட் தப்பிச்சிட்டான் சார். ஏரியாவே ஒரே பதட்டமா இருக்கு. நம்ம ஸ்டேஷன்ல இருந்து எல்லா போலீஸும் அங்கதான் சார் போயிருக்காங்க. என்ன நடக்கும்னே தெரியல. சரி சரி, அதை விடு. நீ டிஃபன் சாப்பிட்டியா? சாப்பிடல சார். ராஸ்கல், உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இப்படி சாப்பிடாம உடம்புக்கு எடுத்துக்காதுன்னு. உன்னை ஐஜி ஆக்கி அழகு பார்க்கலாம்னா? அவ்வளவு ஆசையா இருக்கிறவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம்ல. என்னடா வேணும் கமலா? இட்லி, வடை, பொங்கல், பூரி, ஊத்தப்பா, இடியாப்பா, கொழுக்கட்டைன்னு எதுவும் வேண்டாம் எனக்கு. பால் டீ மட்டும் போதும். ஏய், பால் டீ. பால் டீ போதுமா? வேற ஏதாவது? போது கந்தசாமி. ஓகே ஓகே. என்னது? அது பாலா டீயான்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அப்புறம் உனக்கு பிடிக்குமேன்னு ஐயய்ய பன்னா? பன்னுதான். பழசெல்லாம் நீ மறந்துட்ட. நீங்களும் தான். இல்ல, நான் மறந்த மாதிரி.
ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சித்தப்பு தோ வரேன். வாங்க அன்பு, வாங்க 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 அன்பு வாங்க. என்ன சித்தப்பா இது? கன்னு வைக்க வேண்டிய இடத்துல பண்ண வச்சிருக்கீங்க. டெரரிஸ்ட பிடிக்க சொன்னா டீ ஸ்டாண்ட புடிச்சு நிக்கிறீங்க. அசிங்கமா இல்ல? பன்னு உனக்குத்தான். எனக்கு சாப்பிடு சாப்பிடு. இவன் சின்ன வயசுல இருந்தே சரியா சாப்பிடவே மாட்டான். நல்லா ஓளாதீங்க. சித்தப்பா என்னப்பா என்ன இப்படி இறங்கிட்டீங்க? அத விடுறா. காதல்னு வந்துட்டா சித்தப்பா என்ன பெரியப்பா என்ன மனசுல பட்டாம்பூச்சி பறக்கத்தானே செய்யும். புரியலையே. புரியல? தம்பி நீங்களும் கொஞ்ச நேரம் கண்ணு மூடுங்க, பட்டாம்பூச்சி பறக்கும். யார் யார் குமாரன் நாய் பாஸ்கர் பத்தி தெரியுமா? தெரியுமா? பாஸ்கர் குமாரன். ஹலோ, நான் நாய் பாஸ்கர் பேசுறேன். சொல்லு பாஸ்கர். என்ன நடக்குது திருச்சில? குணாவை அடிச்சிருக்கான். அண்ணன் வந்த உடனே பாத்துக்கலாம் சொன்னீங்க. அண்ணன் வந்த பிறகு அவன் ஒண்ணும் பண்ண முடியல. ஏற்கனவே கலெக்டர் மேட்டர்ல பிரச்சனை. அவன் வேற போலீஸ்காரன் புள்ள, அதனால கொஞ்சம் யோசிச்சு பண்ணலான்னு. சமாதானம் சொல்லாதீங்க, சமாதானம் சொல்லாதீங்க. இல்லப்பா கொஞ்சம் பொறுமையா. நீங்க அடிச்சாதானே தப்பு, நான் அடிச்சா? இப்ப அவனை யார் அடிச்சாலும் நம்ம மேலதான் பழி வரும் பாஸ்கர். வேண்டாம், நம்ம பிள்ளைங்க கடிச்சு செத்தா? பிள்ளைங்களா? புரியல? நான் வளர்க்குற நாய்ங்க கடிச்சு செத்தா? நீதான் அன்பா? குணா மேல கை வச்சாம குணா யாருன்னு தெரியுமா? பழனியுடைய தம்பி. ஏய், பழனி நினைச்சா திருச்சியில என்ன நடக்கும்னு தெரியுமா? தெரியாது. நானும் எச்சி கையால அடிக்க கூடாதுன்னு பார்த்தா கேக்குறியா நீ? Hey, Dr. Jimmy Black and Rocky! Come on, catch him! Go! Go! Hoga! Hoga! கடிங்க! அட்டாக்! பாப்பா, உங்கது என்ன ஆகுதுன்னு? என்னது? அண்ணா, பரபரப்பா போய் கடிக்கன்னு பார்த்தா இப்படி கட்சி மாதிரி அவங்கிட்ட போய் உட்காந்துருக்கு. அவன் தான் மானவரியா வளர்ந்து நிக்கிறானே. கடிக்கிறதுக்கு இடமா இல்ல. கடிங்க, கை இருக்கு, கால் இருக்கு. உங்க உயரத்துக்கு எங்க கடிக்க முடியுமா அங்கெல்லாம் கடிச்சு தொலைங்க. இப்படி கழியா கத்துறனே உங்க காதல விழலையா? செவிட்டு நாய்களா! ஏன்டா கத்துற? கடிக்காது. ஏன்னா நாய்க்கு நல்லவங்களை தெரியும். நீ மானத்தை காப்பாத்துனே. பாரு 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 பாருங்க, நேத்து பிறந்த இதுக்கு இருக்க அறிவு கூட உங்க எதுக்குமே இல்லையே. இது மூத்திரத்தை குடிங்க. ஐயோ, இவனும் போறானே. கொலகாரனா இருந்த என்ன குழந்தை மாதிரி அள வச்சுட்டானே. புள்ளமா இருக்கே உனக்கு, குனிஞ்சு குனிஞ்சு பால் ஊத்துனே. குச்சிமா. ஐயோ 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 ஐயோ. இனிமே நீ நாய் பாஸ்கர் இல்ல, வெறும் பாஸ்கர். வர்த்தா? போவாதீங்க 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 போவாதீங்க. இவ்வளவு நடந்தும் நீங்க ஏனே களத்துல இறங்கல? அதான் என் கேரக்டர். புரியலையே. நானும் இறங்கிட்டா இவனை யார் தூக்கிட்டு போறது? அதான் அந்த வண்டியில அவ்வளவு இடம் இருந்தும் ஆட்டோல ஏறி வந்தீங்களா? டாக்டருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறத விட உனக்கு 50 ரூபாய் கொடுக்கறது தப்பு இல்ல. ஹலோ அண்ணே, என்னாச்சுடா பாஸ்கர்? ஒன்னும் ஆகலண்ணே.
இவனுங்க பிரச்சனையில பிள்ளைங்களை பறி கொடுத்துட்டேனே. நான் அப்பயே சொன்னேன் குணாவே போட்டு குமரி இருக்கா வேணான்னு. நீ என்ன சொன்ன? நம்ம கூட தான் நாய்ங்க இருக்கு பாத்துக்கலாம், நாய்ங்க இருக்கு பாத்துக்கலாம் சொன்ன. இப்ப என்னாச்சு? புள்ள குட்டி கூட பெத்துக்காம அந்த குட்டிங்களே புள்ளையா நினைச்சு வளர்த்தனேன். அதுங்க போயிடுச்சேன்னு தான். பெரிய பசங்க கூட என் முதுகுல தானே குத்துனாங்க. ஆனா அந்த கடைக்குட்டி என் நெஞ்சிலேயே குத்திட்டானே. நெஞ்சிலேயே கொல்றானே. அண்ணே பிறந்தப்பவே கடைக்கு வருவானே. அந்த நாய் அப்பயே புத்தியை காட்டிருக்கு, உனக்கு புரியல? ஆமாண்ணே. பயப்பிள்ளைக்கு பாசம் வேண்டானே. ஒரு பயம் இல்லாம போச்சேன்னா. என்ன பயம்? கொஞ்சம் ஓப்பனா பேசலாமா பாஸ்கர்? சொல்லுங்கண்ணே. நாம யார அடிச்சிருக்கோம்? எவ்வளோ கோயில் குறுக்கலு, தமிழ் வாத்தியாரு, பழைய துணிக்கு பக்கெட்டை விக்கிறவன், இப்படி சாஃப்ட் கேரக்டரா போட்டு அடிச்சு ரவுடியா டெவலப் ஆயிருக்கும். ஒரு ஆள் அங்க இருந்து வந்து அடி வயசுல ஒரு குத்து. அதுங்களுக்கே தெரிஞ்சிச்சு வீர நம்ம ஓனர் கிடையாது, வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறான்னு. அதோட டைமிங் சென்ஸ பாத்தியா? ஒரே அடி அத்தனை அவங்க கூட போய் சேர்ந்துருச்சு. நன்றி கட்டுதுங்க. அண்ணே அங்க பாருங்கண்ணே. யார? என்ன வார்த்தை சொல்லிட்டீங்கண்ணே. நன்றி கட்ட நாயின்னு. பாஸ்கர், இப்பயும் நீ தப்பாவே புரிஞ்சிருக்க. இந்தியாவிலேயே ஜிஹெச்ல மட்டும்தான் தண்ணி கலக்காத பால் ஊத்துவாங்கன்னு அந்த நாய்க்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் பாலை நக்கிட்டு மண்ணை கவிட்டு போலான்னு வந்திருக்கு. உன் குழந்தை மனசுக்கு அது தெரியல. எப்ப பாரு ஒரே சேட்டை. ஐயோ அடி பாவி. என்ன எடுத்தீங்க? சரி வச்சிடுறேன். நிறுத்து. என்னண்ணே டூலெட் போர்டு போட்டிருக்கு? அது கீழே கான்டாக்ட் நம்பரும் போட்டிருக்கு பாரு. அந்த கான்டாக்ட் நம்பருக்கு போனை போட்டு அந்த ஓனரை ஒரு தட்டுன்னு வச்சுக்க, எல்லாமே தானாவே வெளியே வந்து. அதெல்லாம் தள்ளி வைக்கணும்னா முதல்ல புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணணும். அதான் எப்படின்றேன். கான்டாக்ட் நம்பரா போடுறேன். ஹலோ 9443774757 சார். ஆமா சார் டூலெட் போர்டு பார்த்தேன் சார். சார் வீடு வாடகைக்கு வேணும் சார். வீடா? யாருன்னு கேளு. சார் பேச்சுலர் கொடுப்பீங்களா இல்ல ஃபேமிலி கொடுப்பீங்களா சார்? ஃபேமிலியா? ஆமா, நான் ஒரே தங்கச்சி சார். தங்கச்சிக்கு வெறும் 18 வயசு தான் சார் ஆகுது. எது? ஆமா சார், பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருப்பா சார். ஓன் தங்கச்சி? கியூட். யாரா நீ? பொம்பளை புரோக்கரா? நீ புரோக்கரா இல்ல நான் புரோக்கரா? வீட்டுல இந்த பொம்பளைங்களாங்கடா காலி பண்ணி எங்க போனாங்க? டேய், நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கடா? ஏய், நீ தான்டா நான் யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. யாரா நீ? நீ எந்த ஏரியால இருக்க? தில்லை நகர். தில்லை நகர் இன்னும் கொஞ்ச நேரத்துல தொல்லை நகரா மாற போகுது பாரு. வாடா. வரேன்டா. வீட்டு பின்னாடி தான் இருக்கா? அங்க தான் இருக்கேன். வாடா. எங்க அண்ணன் வீட்ல ஒளிஞ்சிருக்க. வாடா டேய். வீட்டு பின்னாடி. ஹலோ. என்னண்ணா இளவரசோட பேசும்போது குறுக்கு அலோ இவ்வளவு நேரம் என்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்த விளக்கண்ண. என்னண்ணா அண்ணன் போன் உங்க கையில இருக்க? அண்ணன் போன் மட்டும் இல்லடா, நம்பரும் அண்ணனுக்கு தான்.